ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பிரசங்க நேரம் கொஞ்சம் கவனிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி கொஞ்சம் சொந்த கதைலாம் பிரசங்கத்தில் வரும். அதனால் கவனமாக கவனிக்கணும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. தேவாலயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை முடித்து கொண்டு போகிறார். போகும்போது எதிர்க்க ஒரு குருடன் வருகிறான். பிறவி குருடன் வரும்பொழுது சீஷருக்கு ஒரு சந்தேகம். ஆண்டவர் கேட்குறாங்க, அதை பாரு ஆண்டவரே, குருடன் வரான், இவன் என்ன பாவம் செய்தானோ? இவ்வளோ எங்கள் அப்பா அம்மா ஏதாவது பாவம் செய்தாலும் என்னன்னு தெரியல, இவன் குருடனாக பிறந்துக்கிறானே, யார் செய்த பாவம் ஆண்டவர் என்று ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவன் குருடனாய் பிறந்ததுனால அவன் செய்தானா பாவம், இல்லை அவங்க அப்பா அம்மா முன்னோர்கள் செய்தார்களா பாவம்? ஆனால் தெரியல ஆண்டவரே, நீ அதை விளக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இடத்துல அந்த கேள்வி வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே கிடையாதுன்றார். அல்லேலூயா. சொல்லுமா, அவன் செய்த பாவம் அல்ல, அவங்க பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய அற்புதம் இவன் வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய மகத்துவங்கள் இவன் வாழ்க்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இப்படியே அவனை பிறக்க வைத்தார் என்று சொல்லிவிட்டு அவனை அழைக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும். அழைச்சி என்ன பண்ணுறாரு, உமிழ்நீர் தரையில் துப்பி அதில் ஒரு சேறு உண்டாக்கி அவன் கண்களில் வைக்கிறார். கண்களில் வைத்த பிற்பாடு, நீ சிலோம் குளத்தில் போய் என்ன பண்ணு, கழுவு, உனக்கு சுகமாயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் அவனை உதவி செய்கிறவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த வாத்தினுடையாக சிலோம் குளத்தில் போய் கழுவுனோடனே அவன் கண்கள் என்ன பண்ணுது, திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற காரியம், வாழ்க்கை திறக்கப்படும். அல்லேலூயா. சிம்பிள், அது அவ்வளோ சிம்பிள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை அடைக்கப்படாது. அடைக்கப்பட்ட வாழ்க்கை திறக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். அநேகர் ரொம்ப பேர் பார்க்குறாங்க, என்ன அது, அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தம் பந்தம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவன் தான் கண்ணு கூட வச்சவனுக்கு, குழந்தையிலேருந்தே இவன் பார்வையே இல்லையே, தடுக்கின்னு வருவானே, இவனுக்கு எப்படி பார்வை வந்தது? கூப்பிட்றாங்க, எப்படி உனக்கு எப்படி பார்வை கிடச்சிது? எனக்கு தெரியாது. என்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு, சேரை உண்டாக்குனாரு, கண்ணில் தடுனார், குளத்தில் சீலம் குளத்தில் குழ சொன்னார், போய் கழுவுன, சுகம் கிடச்சிச்சு. அப்படியே பரவுது எல்லாம். அப்படியே அது ஆச்சரியமான காரியம் தான். அந்த காலத்தில் பார்வை, இந்த காலத்தில் கூட அது பெரிய விஷயந்தான். அப்படியே பரவுது பாருங்கள், எல்லா இடத்துலையும் பரவுது. எல்லோரும் கேட்குறாங்க, எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, பார்க்கணும், கூப்பிட்டு கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, எப்படி ஏது, எப்படி உங்களுக்கு பார்வை எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு. அப்போது இது அப்படியே பரிசேயரின் காதெல்லாம் விழுது. அன்றைக்கி என்னன்னாக்கா, என்ன விஷயம்னா, அங்கே ஓய்வு நாள் அன்றைக்கி. அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன கிழமை? சனிக்கிழமை. அதனால் அந்த ஒரு நாளில் எந்த காரியம் அற்புதமும் நடக்காது, செய்யக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது என்பது பரிசேயனுடைய நினைப்பு. ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அது எப்படி சொல்கிறதுனா, அதை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள் ஓய்வு நாளை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் எல்லோரும் அழைச்சிட்டு வராங்க, இயேசுவிடத்தில் வராங்க. அவனை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, கேட்டு
எப்படி இது உனக்கு சுகம் கிடச்சிது? இந்த ஓய்வு நாளில் யார் உனக்கு சுகம் கொடுத்தாங்க? அப்படி எப்படின்ட்டு இது ஓய்வு நாள் ஆச்ச அப்படி இப்படின்ட்டு அந்த குருடனை பார்த்து கேள்வியாக கேட்டுனுக்கிறாங்க. அது சம்பவம் நிறைய இருக்குது. கடைசியில் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போகிற அப்படின்ட்டு அந்த பரிசேயன்னு பார்த்து கேட்கும்போது, எங்களுக்கு தேவன் ஒருவர் தான், மோசேயின் காட்டில் தான் நாங்கள் பிரமாணத்தை நாங்கள் கடைப்பிடிப்போம், எங்களுக்கு யாரும் தேவன் இல்லை, அவர் ஒரு தான் தேவன் அப்படி இப்படி சொல்லிட்டு வர காரியம் நடக்குது. அப்புறம் அந்த கூட வழியில் வந்து ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு சுகம் கொடுத்து நான் தானே ஆண்டவர் நீராக என்று காலில் விழுறான். என்னென்னாக்கா இவர்கள் இயேசு இடத்துல வந்து ஓய்வு நாளை மேன்மை பாராட்டுவதை தான் நம்ம பிரசங்கத்தில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்னது? ஓய்வு நாளை பிரசங்கத்துக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஓய்வு நாளை அவர்கள் அந்த நாளில் ஓய்வு நாள் மிக சிறந்தது. ஓய்வு நாளில் ஒரு விறகு கூட பொறுக்கக்கூடாது. ஓய்வு நாளில் சாப்பாடு செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவன் சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவன் அவன் அப்படின்ட்டு ஆண்டவர் எழுதி கொடுக்குறார். நல்லது. ஏன் ஓய்வு நாள் என்றால், ஓய்வு நாள் வந்து உலகத்திலிருந்து தன் மக்களை பிரித்து காட்டும்படியாக தேவன் அந்த நாளை அவர்களுக்கு பரிசுத்த ஓய்வு நாளில் கொடுத்தார். அந்த ஓய்வு நாளை இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள் அந்த நாளில். ஆனால் ஆண்டு சொல்கிறார், ஓய்வு நாளுடைய அன்பு ரொம்ப பெரிய சென்றார். அல்லேலூயா. அன்பு மிகவும் பிரதானம். அன்பு பெரியது. அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு நியாயபரத்தின் முடிவாக இருக்கிறது ஆண்டு சொல்லிட்டு வருவார். இதை இவனுக்கு அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரானுங்க, ஓய்வு நாளில் கொண்டு வராங்க, பழைய ஏற்பாடு சம்பவத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த பழைய ஏற்பாடு சம்பவத்தை மூடும்படியாக முடிக்கும்படியாக நியாயமரத்தின் முடிவு இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளாத காலத்தில் அவர்கள் இருக்கிறபடினால நியாயப்பிரமாணத்தை அந்த ஓய்வு நாளை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது ஓய்வு நாள் சிறந்ததா அன்பு சிறந்ததா என்று கேட்டால், அந்த நாளில் இருக்கிற மனிதர்களுக்கு அன்பை விட ஓய்வு நாள் சிறந்தது. அல்லேலூயா. ஆனால் அந்த நாளில் அவர் சொல்கிறாரு, ஓய்வு நாளுடைய அன்பு இருக்குது, அதுதான் சிறந்ததுன்னு போதிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா இவனுக்கு அதை ஏற்றுக்கவே இல்லை. அல்லேலூயா. பரிசை என்ன பண்ணுறான்? ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா ஏன் சொல்ல வரனா, இந்த நாட்டில் பரிசெய்யர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தான் போய் கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை இன்னும் கடைபிடிக்கிற, கிறிஸ்துவின் பெருமானத்தில் வாழ்கிற, புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற அநேகர் இன்னும் பரிசெய்யர்களாக இன்னும் பூமியில் இருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு ஸ்திரீ விலைமாத ஒரு ஸ்திரீ ஓடி வரா இல்லையா, ஓடி வந்து என்ன பண்ணுறா, ஆண்டவர் பாத்திரம் விழுறா. அங்கே நியாயப்பிரமாணத்தின்படி இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும். என்னது? குற்றத்தை அவர் மேல் சுமத்த வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் அந்த ஸ்திரீ விழுறா. வந்துட்டு அங்கே சதுசேயன் பரிசேயன் இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் ஜனத்தாலாம் வந்து அதில் பரிசேயன் தான் வந்து நிற்கிறான். அங்கே வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? ஆண்டவரே, இந்த பாவியான ஸ்திரீ இருக்கிறா, நம்மளோட மோசையின் பிரமாணத்தின்படி அவளை என்ன பண்ணணும்? கல் எறிந்து கொல்ல வேண்டும், கொல்லலாமா? கேள்வி கேட்குறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சர்வ ஞானம் உள்ளவர் தேவன். அல்லேலூயா. அவரை சோதிக்க முடியுமா? அவரை சோதனை வைத்து ஜெயிக்க முடியுமா? அவர் வெட்கப்படுத்த முடியுமா? சோதனைக்குள்ளானவர் சோதனையாக மாறிடுறாங்க. வெட்கப்படுத்த நினைவு வெட்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், தம்முடைய அன்பின் போதனையும் நிறைவேற்ற வேண்டும். எவ்வளோ பெரிய தேவன். அல்லேலூயா. சாதாரணமாக சொல்லிடுறார், கல் எறிங்கன்னுறார். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறாரு? மோசையின் பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். குற்றப்படுத்த முடியாது. பாருங்கள், கல் எறியுங்க. கல் எறியக்கூடாதுன்னு சொன்னாக்கா இவர் மோசையின் பிரமாணத்தை என்ன பண்ணுறாரு? மீறுகிறார். மோசையின் பிரமாணத்தை இவர் கடைப்பிடிக்கலை அப்படின்ட்டு அவர் மேலே குற்றப்படுத்தணும். ஒன்று சரி, மோசையின் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள், கல் எறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தாக்கா இவர் அன்பை போதிக்க வந்தவரா? இவர் போதனை அன்பை குறித்து சொல்லுகிறது. இங்கே கல் எறிந்து கொல்ல வேண்டும் என்றால் இவருடைய அன்பு எங்கே? கல்லிருந்து கொல்லுன்னு சொல்லவும் முடியாது, கல்லிருந்து கொல்லாதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் ரெண்டுத்தையும் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுவோமா இல்லையா? ரெண்டுத்தையும் நிறைவேற்றணும். அன்பையும் நிறைவேற்ற வேண்டும், கல்லெறியுங்கள் என்ற சொல்லையும் நிறைவேற்ற வேண்டும். நல்ல ஒரு இயேசப்பா. அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா.
அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தாரு, கல்லெறியுங்கள். அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல முடியாது, மோசேயின் பிரமாணத்தை இவர் மீறுகிறார் என்று சொல்ல முடியாது. பாருங்க, கல்லெறியுங்க, தாராளமாக எறிங்கன்றார். ரெண்டாவது அன்பு வருது பாருங்க எப்படி. பாவம் செய்யாதவன் முதலாவது இவள் மேலே என்ன பண்ணுங்க, கல்லெறியுங்க. அல்லேலூயா சொல்லுமா. அன்பும் வெளிப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதாவது என்ன சொல்லுவார்னா, இயேசு கிறிஸ்து போதனைகள் யூதர்களுக்கா இல்லை பிரஜாதிகளுக்கா என்று சொல்லப்போனால் அந்த நாளில் யூதர்களுக்கு. ஏன்னா அவர் யூதர்கள் மத்தியிலே வாழ்ந்ததுனால யூதர்களுக்கு பிரசங்கத்தை பண்ணார். நிறைய பேர் அது யூதருக்கு தான் சொன்னார், யூதருக்கு தான் சொன்னார். இல்லை, அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா ஒரு பேச்சுக்கு வருவோம். தமிழ்நாடு பிறந்தா அப்போ தமிழர்களுக்கா? இல்லை, உலக மக்களுக்காக இயேசு வந்தார். அல்லேலூயா சொல்லுமா. யூதனுக்காக வரல, யூதனுக்காக பிரசங்கம் இல்லை, யூதனுக்காக இயேசு வரவே இல்லை. இயேசு வந்தது உலக மக்கள் யாவரின் பாவத்தை சுமந்து தீர்க்க உலக மக்களுக்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் அருமையான ஜான் ஜிவிட ஒரு சம்பவத்தை சொன்னேன். இது இப்போ இதுவரை எங்கேயுமே கேட்டிருக்காத ஒரு சின்ன சம்பவம் தான். இது புதுசாக ஒரு காரியம் எனக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்தினா அதை நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பாருங்கள், புத்தகத்தை நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டாக பிரிக்கிறேன் இல்லையா? பார்க்க போனாக்கா பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரையும் யூதருக்குரியது. இந்த 4 சுவிசேஷம் இருக்குது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷம் உலகத்தாருக்கு. இது நம்ம சபையில் வர்ற புதிய ஒரு சங்கதி. இது எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அப்போஸ்தலரிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் நிருபங்கள் எல்லாமே சபைக்குள்ளாக இருக்கிற நமக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த 4 சுவிசேஷம் நமக்கு தான். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? நான் பாவியாய் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முன்பாக அந்த 4 சுவிசேஷமும் எனக்குத்தான் சொந்தம். அப்படின்னா ரட்சிக்கப்படாத யாவருக்கும் 4 சுவிசேஷம் சொந்தம். அது யூதனாக இருந்தாலும் அவனுக்கு சொந்தம், பிரஜாதியாக இருந்தாலும் அவருக்கு சொந்தம், 2 பேருக்கும் சொந்தம். ஆனால் அதை ஆவியானவர் பிரிக்கிறார் அப்படியே. இப்போ நம்மளுக்கு யாராவது யோவான் புத்தகம் கொடுத்தா வாங்கிக்குவோமா? யோவான் புத்தகம் யாருக்கு கொடுக்கணும்? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் இருக்கும், மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் இருக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கும், லூக்கா எழுதின. இப்போ எதிர்த்து நம்மக்கிட்ட கொடுக்க முடியுமா? இது 4 யாருக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த 4 சுவிசேஷம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, நிருபங்கள் யாவும் நமக்கு, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுது மல்கியா வரைக்கும் யாருக்கு? யூதர்களுக்குரியது. இந்த 4 சுவிசேஷமும் நமக்குரியது. அதாவது உலகத்தார் இருக்கிற யாவருக்கும் ரட்சிப்பு அடையாதவர்களுக்கு. அது யூதனாக இருந்தாலும் அவனுக்கும் தான் சொந்தம். ரட்சிக்கப்படல அவனுக்கும் தான் சொந்தம். அந்த சுவிசேஷம் அவனுக்கும் அறிவிக்கப்படணும். அப்போது உலகத்தாருக்கு அந்த 4 சுவிசேஷம் போய் சேருது. நமக்கு நிருபம் தான் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அந்த 4 சுவிசேஷத்தை கேட்டுட்டு உள்ளே வந்துட்டோம். இதுவே நம்ம அந்த 4 சுவிசேஷத்திൻ്റെ போதனைகள் அறிவுரைகள் நமக்கு தேவைப்படலாம். அதே போல் பழைய ஏற்பாடு ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைப்படலாம். ஏன்னா ஆபிரகாம் எப்படி தேவனுக்காக இழந்தார், எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார், எப்படியெல்லாம் மெல்கிசேதேக்குடைய வாழ்க்கையில் தசமபாகம் கொடுத்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாடு சம்பவத்தை கொண்டு வந்து நிருபத்தோடு சேர்க்குறார் ஆண்டவர். பழைய ஏற்பாடு நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாடு வந்து எங்கே சேர்க்குறாரு? நிருபத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்தின் வழியாக கொண்டு சேர்க்கும் பொழுது அதில் நமக்கு சொந்தமாகிறது. சுவிசேஷம் பிரஜாதிகளுக்காக அங்கே யூத மக்கள் மத்தியில் இயேசு பிறந்ததுனால, யூதனாக இருந்து பிறந்ததுனால யூதன் மக்கள் மத்தியிலே தான் அது பிரசங்கிக்க முடியும். அது பிரசங்கித்தனால எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ ஆவியானவர் 4 பேரை கொண்டு அந்த வார்த்தைகளை அப்படியே எழுதி உலகத்துக்கு கொடுத்துட்டார். புரியுதுங்களா?
எப்பொழுது மரித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ யூதர்களுக்கு மாத்திரம் சொன்ன அந்த உபதேசங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடனே அவர் எழுப்பினார். மத்தேயை எழுப்பினார், மார்க்கை எழுப்பினார், யோவானை எழுப்பினார், லூக்கா எழுப்பினார். 4 பேரை எழுப்பினார். சுவிசேஷம் எழுதி என்ன பண்ண யாருக்கு கொடுக்குறாரு? அது உலகத்தார் கொடுக்குறார். அல்ல உலகம் முழுதும் பரம்புது. அதுதான் இதை நம்ம அதை இங்கே உலகத்தில் இருக்கும்போது அதை பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம நிருபத்துக்குள்ளாய் வாழ்கிறோம். நிருபத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. 4 நிறுவன போதனைகள் சபைக்கு சொல்ல வேண்டி நாம் தெரிஞ்சு கொண்ட சத்தியங்கள் அவைகள். நிருபங்கள் நம்மை வாழ வைக்கிற, அதான் நீங்கள் நிருபங்களாக இருங்கள்னு பவுல் எழுதுவார். அல்லேலூயா. ஆகையினால் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பழைய ஏற்பாடு சில இந்த அந்த நியாயப்பிரமாணம், சட்ட திட்டம், சாபம், தீட்டு, அப்புறம் அப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் நிறையா. அது இன்னும் சில திருச்சபைகளில் அது போய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், இப்போது நான் எதை சொல்ல வரேனாக்கா, கடந்த நாளில் இப்போ என்ன ஒரு விழா பண்டிகை வந்து போச்சு பாருங்கள். என்னது என்னம்மா சொல்லுங்கம்மா? அதுக்கு நம்மளுங்க சொந்தமா ஓணம் பண்டிகை நம்மளுக்கு முன்னே இல்லையா? அது கேரளா வச்சா. இந்திய தேசத்துக்கு முழுதும் ஒரு பண்டிகை உண்டு, விநாயகர் சதுர்த்தி. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு விநாயகர் சதுர்த்தியில் பாயசம், களி, அப்புறம் என்னதுமா சுண்டல், கொழுக்கட்டை வர சொல்கிற பழைய ஏற்பாடு மனுஷன் எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டேன். பாஸ்டர்மா சாப்பிட்டாங்க. அருமை மகள் 2வது மருமகள் மெர்சி. தெரியாதுல்ல, புதுசு இல்லையா? அப்போ தான் நம்ம வந்து 2-3 மாதம் வாழ்த்து வந்துருக்குறாங்க நம்ம வீட்டில். அப்பா இதெல்லாம் சாப்பிட்லாமாப்பா அப்படின்னு கேட்டுச்சு. ஆச்சரியமா, இன்னும் பெரிய ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் மாரி கேட்க தப்பு இல்லை. அந்த சபை போதனை அப்படி சொல்கிறதுனால நான் அது கூட சொல்ல, நல்லது, அப்படி வளர்க்கணும், நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. சாப்பிடலாமா? என்னம்மா நீ சொல்கிற, நம்ம சபை போதனை அப்படி இல்லைம்மா. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி நம்ம திருச்சபையில் ஊழியத்தை முடிச்சுட்டு அம்மா நானும் வீட்டுக்கு வரோம். வந்த ஃபஸ்ட்டு நான் ஏற்றேன், அம்மா பின்னாடி வராங்க. அப்போ அந்த வீட்டினுடைய மக, அதான் அந்த ஓனர் மக, வைத்தீஸ்வரி, அது பேர் வைத்தியன்னு கூப்பிடுவோம். அந்த பிள்ளை வந்து அம்மா தித்திப்பு பொங்கல் பாயசம் வச்சுக்கிறேன், வாங்கிக்குவீங்களா அம்மான்னு அம்மா கிட்ட. என்னம்மா அப்படி கேட்குற, கொடுமா. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை அதில் வந்து அந்த சாமி இல்லை, அந்த இதயம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அன்பு இருக்குது. அதை பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். ஐயோ புரிஞ்சிக்கல. அல்லேலூயா. அதில் அந்த அன்பு இருக்குது. செய்தாங்களே, நம்ம செய்து சாப்பிட்றாங்களே, அந்த அன்பு இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க, அது நம்ம சாப்பிடக்கூடாது. எத்தனை பேருமா அப்படி இருக்கிறீங்க சபையில்? அல்லேலூயா. வாங்கினாங்க மேலே சந்தோஷமாக வாங்கி சாயந்தரமாக அதை ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டு தான் அந்த அம்மா மெர்சி கேட்குது என்ன, அப்பா நம்ம சாப்பிடலாமாப்பா? அல்லேலூயா. ஒன்றுமே இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வாய்க்குள்ளே போனால் தீட்டு இல்லை, இதயத்துலேருந்து வரத்தான் என்னது தீட்டு. அது ஆசன வழியாக போயிடும், அது ஒரு பொருட்டே இல்லைன்றார். அன்புங்கிறது அது திரளான பாவங்களை மூடும். அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இதை தொடாது. இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்க பாருங்கள். 20-23. நீங்கள் கிறிஸ்துவுடனே கவனிங்க, இதான் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகள் மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிற, அது சாப்பிட்றதுனால பிழைக்கிற நம்ம ஒன்றுமே இல்லை. அங்கே நியாயபிரமாணம் இல்லை, அங்கே ஒன்றும் சடங்கு இல்லை, தீட்டு இல்லை, அப்புறம் என்ன ஆகுது, சாபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அங்கே என்ன இருக்குது,
அந்த ஆகாரத்தில் என்ன இருக்குது? அன்பு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நம்ம வானானிட்டோம், பேச்சுக்கே சொல்கிறேன் வச்சுங்க, வானான்ட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வருது. அல்லேலூயா. அப்போது கலகலா. அப்புறம் என்னது? சொல்லுமா லைனா லிஸ்ட்டு போடு. அது சோமஸ், முறுக்கு, அப்புறம் கேக்கு, அப்புறம் முன்னு குக்கி மாரி ரோஸ் குக்கி, கேசரி, இதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு திசா செய்கிறாங்க. இந்த வருஷம் பாசம்மா செய்ய சொல்ல போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா? மருமகளுங்க தான் இருக்கிறாங்க 3 பேர். கர்த்தர் சோத்திரம். அல்லேலூயா. என்னென்ன செய்யணும்? ரோஸ் குக்கி செய்யணும், கலகலா செய்யணும், அதிரசம் செய்யணும். சபையாக இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுமா? புற ஜாதிகளுக்கு கொடுப்பதற்காக வீட்டில் வந்தால் சாப்பிட்லாம். அல்லேலூயா. உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் 4 பேரும் 4 பக்கம் இருக்கிறீங்க. யாருக்கு கொடுத்தன்ட்டு யாருக்கு கொடுக்காம இருக்க முடியும்? அதில் பிரிவினை வரும். அப்பா அங்கே வீட்டுக்கு இங்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. சபையில் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் உரிமையாக வந்து நீங்களே போட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி இல்லை, எப்போதும். அல்லேலூயா. ஏன்னா அதில் கொஞ்சம் பிரிவினை வரக்கூடாது. அதை பார்ப்பேன் நான் ரொம்ப நல்லா. அல்லேலூயா. அதில் இந்த வருஷம் பாசமா பிள்ளைங்களை வச்சுக்கின்னு கலகலா, ரோஸ் குக்கி, அதிர்ஷ்டம், அப்புறம் என்னம்மா முறுக்கு, அப்புறம் என்னன்னு வருது சோமாசு, இதெல்லாம் அவங்க பொருளெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு இந்த வருஷம் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரஜாதிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது வேறு இது ஒரு வருவாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா? அவங்க சில ஆவிக்கிற கிறிஸ்துமஸே கொண்டாடக்கூடாது, ஜனவரி கொண்டாடக்கூடாது, ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது. என்னத்தை சொல்கிறது? கிறிஸ்துமஸை கொண்டாடலைனாக்கா நம்மளாம் கிறிஸ்துவங்கன்னு கிறிஸ்துவனுடைய அன்பை கிறிஸ்துமஸ் வந்ததுனால தான் கிறிஸ்து யாருன்னு உலகத்தாருக்கு தெரியும். அது ரொம்ப தெரிய மாட்டேது. கிறிஸ்துமஸ் பலூன் கட்டுறது, ஸ்டார் கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது, புத்தாடை அணிஞ்சுன்னு போகிறதுக்கு எல்லாமே கிறிஸ்துமஸ் என்ற அந்த நாள் இல்லைனாக்கா அது கிறிஸ்தவர்களாக நாம் கொண்டாடவில்லை என்றால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொல்கிறேன், கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை உலகத்தில் வரலனாக்கா கிறிஸ்து தெரிந்தே இருக்க முடியாது. கிறிஸ்துவின் பிறப்பை தெரிந்தே இருக்க முடியாது. ரொம்ப இன்னும் வருஷமாகலாம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துமஸ் என்ற அந்த நல்ல பண்டிகை வந்ததுனால ஓ கிறிஸ்து பிறந்த நாளா இது, ஓ கிறிஸ்து எதற்காக பிறந்தார், ஓ கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார், கிறிஸ்து எதற்காக உயிர் தெழுப்பட்டார். இந்த பண்டிகை கொண்டாடுவதனால தான் கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கு, அது நம்மளால் கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்காக நான் சொல்கிறது. கிறிஸ்துமஸ் எப்போ தொடங்கலாம் அந்த காலத்தில் சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கணும். அந்த கிறிஸ்துமஸ் எப்போ வந்ததோ, ஈஸ்டர் எப்போ வந்ததோ, அப்புறம் என்ன பண்ணிக்கிறது? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே, கரெக்ட், குட் ஃப்ரைடே. இதெல்லாம் நம்ம மற்றவர்கள் சுவிசேஷம் அறியும்படியாக, மற்றவர்கள் சொல்லும்படியாக அது ஒரு சின்ன ஒரு வழிகள் தானே தவிர கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது. அது இன்னொருத்தர் பண்டிகை. இது யார் பண்டிகை இருந்தாருன்னா நமக்கு என்ன? நம்ம கிறிஸ்து பிறந்தார் ஒரு நாள். ஆனால் நாள் எழுதிக்குதா, கிழமை எழுதிக்குதா? இல்லை. இந்த நாளில் தான் கிறிஸ்துமஸ், இந்த நாளில் தான் கிடையாது. ஆனால் பிறகு உண்மை, நாம் உலகத்தில் ஒரு நாள் நியமிச்சிட்டோம், அது நம்ம கொண்டாடுறோம். அது வந்தது இந்தியாவுக்கு வந்தது, இந்தியாவுக்கு கிறிஸ்துமஸ்ன்னு வந்தது. இந்தியாவுக்கு கிறிஸ்துமஸ் அது கொண்டாடுதுன்னா வெள்ளைக்காரன் கொண்டாடுனதுனால தான் கிறிஸ்து. ஓ கிறிஸ்துவா, கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்து பிறந்தாரா? அப்போது நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் சொல்கிறேன், அவன் சின்ன நற்செய்தி அவன் அறிவிச்சான் பாரு. கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்த நாள், ஈஸ்டர், அப்புறம் குட் ஃப்ரைடே. அவன் பேர் வச்சான் பாரு, அழகாக பேர் வச்சான். அவன் செய்த ஊழியத்தை ஆரம்பம் இது. அவன் அன்றைக்கி கிறிஸ்துமஸும் கொண்டாடாமல் ஈஸ்டரும் கொண்டாடாமல் இருந்தால் உலகத்தில் கிறிஸ்து சேர்றது ரொம்ப காலம் இருக்கும். ஈஸியாக கொண்டு வந்துட்டான் கிறிஸ்மஸை. அல்லேலூயா. அது வந்ததுனால்தான் அன்றைக்கி நம்ம மூதாதையர்கள் கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். எதுக்காக பிறந்தார்? கேள்வி வருது பாரு. அப்படியா, எதுக்காக பிறந்தார்? உலகத்தின் பாவத்தை சுமக்குவா? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தாரா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கிறிஸ்மஸ் என்ற அந்த விழாவினாலே, ஈஸ்டரினாலே, குட் ஃப்ரைடேனாலே நமக்கு கிறிஸ்துவை நன்றாக கிறிஸ்து அறியப்படுவதற்கு முன்பாக சொல்கிறேன். அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொண்டோம்.
அல்லேலூயா. ஒரு முறை நான் பெரிய மருமகன் சங்கரம் நோட்டீஸ் கொடுக்க போனோம். என்றையும் பிரியா நோட்டீஸ் கொடுக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியாது, பொங்கல் அன்றைக்கி பொங்கலாக இருக்கிறதுனால எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, எல்லோரும் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நோட்டீஸ் எடுத்துன்னு கிளம்பிடும். அம்பத்தூருக்கு போய்ட்டு அங்கேருந்து கொடுத்துட்டு வரலாம் பைக்கில். அம்மா இட்டுன்னு போகலாம், அம்மா நான் இங்கே இருக்கிறவங்கள எல்லாம் கொடுத்துருவோம். இது தெரிஞ்சவங்க முக்கியமானவங்க, என்ன சொந்தக்காரங்களாம், நம்ம சொந்தக்காரலாம் இந்துக்கள் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அன்றைக்கி போகிறோம். பொங்கல் அன்றைக்கி காலையில் போய்ட்டு 9 மணிக்கு போயிட்டு அம்பத்தூர்லேருந்து கொடுத்துன்னு வரலாம் வாசங்கர்னு வர சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். ஒரு 2 பேரும் போயிட்டு ஒரு வீட்டில் போனாக்கா நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டோம், கல்யாண நோட்டீஸ்லாம். அழகான பொங்கல், ஆச்சரியமான வடைகள், ருசிமிக்க பாயசங்கள் அப்படியே படைக்கப்படுது எங்கள் இடத்துல. நான் ஒரு வைராக்கியமாக இருந்துன்னு வச்சுக்க, எப்படி ஞாபகம் மற்ற காலத்தில் வந்துருந்தான். ஐயோ ருசி பாரத தொடாத, ஐயோ. ஆனால் இதான் எப்படி இருக்கும், ஆஹா என்ன பொங்கல், என்ன சுட சுட வடை வாசனை வீசுது, பாயசம் திக்கா கிளாஸில் 2 கிளாஸு. அது இலை, வாழை இலை கேட்டுப்பார். அவனை வந்தா வாழை இலை, அவனு தான் ஐயா கேட்பார். வாழை இலை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பொங்கல் அந்த பொங்கல், இந்த வடை அந்த வடை, பாயசம் அது இதுன்னு எடுத்து வந்து வச்சுட்டாங்க. ஐயே வேணாம் வேணாம் வேணாம், என்னது வேணாம் வேணாம், நான் சாப்பிடக்கூடாது. என்னென்னா நினைப்பாங்க, ரொம்ப முச்சிடுச்சு பிறகுது, ஓவர் ரொம்ப பில்டப் காட்டுறார். போதுமென்கிற மனதுடனே அதான் ஆதாயம். இப்போ நான் சும்மா பேச சொல்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு எழுந்து போட்டேன்னு வச்சுக்கோ. ஆனால் மனசு ஆஹா நான் மாரி சாப்பிட்டா நான் மாரி அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது சொல்கிறார் பவுல் சொல்கிறார, வெந்து சாகிறதுடைய திருமணம் பண்ணுறான்றார். அந்தமாரி கதை இது. கதை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு என்ன கேட்டாங்க. எத்தனை வாங்க, எத்தனை வச்சுட்ட பிறகு சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் கைகள் தண்ணி எத்தனுவாங்க. அழகாக உக்காந்த 2 பேரும் கையை கழுவணும். நான் சாப்பிட்டேன், அவனும் சாப்பிட்டான். 2 பேர் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஏற்றணுவா மெதுவாட சும்மா சுட 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 எடுத்து தராங்க. நாங்கள் அதுக்கு நான் போனோம். அதுக்குன்னு போனால் பாவம், அங்கே தான் பாவம். அது தேடி போவோம் என்றால் அது பாவம். இப்போ இங்கே வேளாங்கண்ணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்களாம். பிள்ளைங்க சொல்லி வகை வகையான சாப்பாடு போகிறாங்க. குணம் தூக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கா, அது தீட்டு. உன்னை தேடி வருதுனாக்கா தீமையை நன்மை மாற்றி ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினால் புசிப்பதில் எந்த மேன்மையும் எதுவும் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பவுல் எழுதுவார். அல்லேலூயா. பவுல் அற்புதமாக எழுதுவார். அந்த வசந்த வாசியில் வந்து விட்டமே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகள் மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதலின்படியும் நடந்து தொடாத, ருசி பாராத, தீண்டாத என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அழிந்து போகுமே. அல்லேலூயா. இதெல்லாம் அனுபவிச்சா என்ன, அது அழிந்து போயிடும். அதையே பார்த்துக்கின்னு அதில் சாமிக்குது அங்கே படைச்சா அதை சாப்பிடக்கூடாது, அது கரெக்டு. நம்மளுக்கு அன்பமாக எடுத்துன்னு வந்து கொடுக்கும்பொழுது அது என்ன பண்ணணும், கண்டிப்பாக. நாளைக்கு நீ ஒரு கலகலை எடுத்துன்னு போகிறேன்னு வச்சுக்கோ, மூஞ்சால் அடிச்சா மாரி நான் குத்தா நீ வாங்கலையா, அப்போ நீ குத்தா நான் வாங்கிக்கணும், எடுத்துன்னு போமா அப்படின்னா அங்கே அன்பு ரொம்ப அருமையாக விஷயம் இல்லை. அங்கே தான் அன்பு சூப்பராக விஷயம் பார். அன்புக்கு புகழ்ச்சி கிடையாது, பெருமை கிடையாது, அப்புறம் என்னென்ன கிடையாது, ஒன்று கொடுத்து நேரம் இல்லை. அதெல்லாம் சொல்லுவார். புகழாது, பொய் சொல்லாது, மேன்மை பாராட்டு, அன்பு சகலத்தை சகிக்கும், புகழும்
அன்பு சகலத்தை நம்பவும் விசுவாசிக்கும், அது என்ன பண்ணாது, தீங்கு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அன்பு மிகவும் பெருசுன்னு சொல்லுவார் கட்சியில். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நியாயபாரத்தை எடுத்துப்பாங்க கையில். அல்லேலூயா, அங்கே சொன்னார் ஆண்டவர், அல்லேலூயா. அதனால இப்போது நாங்கள் அதை கடைப்பிடிப்போம். ஒன்றுமே இல்லை அப்படி நினச்சி மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு எல்லாமே புசிக்கலாம். எல்லாமே புசிக்க நமக்கு அருகதையும் அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாமா? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போதனை பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒன்றும் தள்ளப்பட்டதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இது தெரிஞ்சுக்கல நிறைய பேர். இப்போ மெர்சிக்காக பார்த்து தெரிஞ்சு, ஓஹோ இந்த சபையில் என்னப்பா நீங்கள் பயம் காட்டி வச்சுருக்கிறேன், தப்பாக நீங்கள் அதுமா உங்கள் ஊழியத்தை நான் குறை சொல்லலை. ஓ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையினால அன்பான இந்த பிள்ளையில் புரிந்து கொள்ளணும், அன்பு தான் பெருசு. அந்த அன்புக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு தான் பெருசு, உங்கள் நியாயம் தான் நிறைவேற்ற, கல் அடிங்கன்றார். கல் அடிங்க. நியாயம் நிறைவேறி போச்சா? இப்போ சொல்கிறார், முதலாவது பாவம் செய்யாத கல் அடிங்க கூட சேர்த்து. அது சொல்கிறார், சேர்த்து சொல்கிறார். நான் பிரித்து சொல்கிறேன். அதை உங்களில் பாவம் செய்யாத எவனோ முதலாவது கல் அடிங்கன்னு சொல்கிறாரு. நான் அதை பிரித்து சொன்னால் புரியறதுக்காக பிரித்து சொல்கிறேன். அப்போது நியாயபரமானதை நிறைவேற்றுகிறார், தம்முடைய அன்பின் போதனையும் தேவன் நிறைவேற்றுகிறார். அவர் வெட்கப்பட்டார்கள், கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆகையினால போஜனம் என்பது ஒன்றுமே இல்லை. இந்த இதயத்திலேருந்து புறப்படுது தான் தீட்டு. போஜனம் தீட்டில். இப்போ நம்ம ஒன்று நினைப்போம், அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பர் பயணம் போனார், மெலிதா தீவு ஒதுங்கினார். அப்போ என்ன சாப்பிட்டார் நிறைய பேர் தெரியுமா? 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம். முதல் வசனம் வாசிக்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரும் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயபிரமாணத்தை, அதாவது அவரை போல் நியாயபிரமாணத்தை கடைபிடிச்சு யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர் ஒரு பயணம் சுவிசேஷத்துக்கு போகிறார். அதெல்லாம் சம்பவம் நேரம் இல்லை. அதில் போகும்போது புயல் காற்று எல்லாம் எல்லாம் ஆகாரத்தையும் எடுத்து போட்டுடுறாங்க. ஒன்று கூட இல்லை சாப்பிட்றதுக்கு கப்பலில். பட்டினே இருக்கிறாங்க. கரை ஒதுங்குது, மெலிதா தீவு கரை ஒதுங்குது. கரைதுன்னு அவங்க யாருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தீவார் அந்நியராகி அந்த தீவார். அந்நியர்னா யார் அவங்க? நான் சொல்கிறேன், ஒரு சொல்லாடலுக்கு நான் பயன்படுறேன், இந்துக்கள் அப்படி சொன்னால் புரியுன்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ ராகாப் யார்? இந்து. நான் பேரை நான் என்ன மதம் அது இந்துன்னு சொன்னால் அந்த சொல்லை நான் பயன்படுத்துறதுனால அவங்க இந்துன்றதுல அவங்க வழிபாடு அப்படி. ரூத் யார்? ஒரு இந்து. ஆபிரகாம் யார்? ஒரு இந்து. சோத்திரம். அவர்கள் மேலே தேவன் என்ன பண்ணார்? தம் இரக்கத்தை வைத்தார். ஏன்? அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிற வழிகளை நாம் தான் காட்டணும், ஊட்டணும். வராத தொடாத ரிஷப நில்லுனாக்கா அவங்க நின்றுட்டாங்க. என்ன பண்ணுவேன்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சந்ததியில் இயேசு வந்தார். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் யோசித்து. அல்லேலூயா.
அப்போ இவங்க அப்போ பவுல் பயணம் போகும்போது கரை ஒதுங்குது மெலிதா தீவு. அங்கே வந்து அவங்க அந்நியர்கள், இந்துக்கள், எல்லாம் இந்துக்கள். நான் உங்களுக்கு புரியணுறதுக்காக அந்த வார்த்தை இந்துன்னு பயன்படுத்துறது தப்பாக நினைக்கக்கூடாது யாரும். அல்லேலூயா. அதெல்லாம் இந்துக்கள் அவர்கள் எல்லாரும். அவர்கள் பலி செலுத்துகிறவர்கள், அவர்கள் முறைமையின்படி பலி செலுத்துகிறவர்கள். அவர்கள் அன்பாக எதை எதிர்பார்க்குறார் பவுல்? அவங்க இருக்கிற ஆகாரத்தை பார்க்கல. அல்லேலூயா சொல்லுமா. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு அதை பார்க்கல, அவங்க உள்ளத்தை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லுமா. அன்பால் கொடுத்தாங்க, அதான் எழுதுறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரும் சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டு பட்டினியாக வச்சுருப்பாங்கன்றியா அவங்கள? இல்லையே. அப்போ சார் பவுல் இந்த வீட்டில் போய் அழகாக சாப்பிட்றார். அல்லேலூயா. அவர் போய் சாப்பிட்டதுனால அவர் தீட்டாயிட்டார், பாவம் ஆயிடுச்சா? நியாயபரத்தை மீறிட்டாரா? இல்லை, நியாயபரத்தை இயேசு முடிச்சிட்டாரா? இன்னும் நியாயபரத்தை சொல்லியிருந்தா எப்படி? நியாயபரத்தின் முடிவாக இயேசு கிறிஸ்து வந்தார். நியாயபரத்தை இயேசு கிறிஸ்து எழுதி கொடுக்குறார். அதில் யாரும் நிற்கலை. சரி, இவங்க யாருமே நிற்கலைன்னு பார்த்தார் ஆண்டவர். பார்த்து நானே இறங்கி வரேன், என் ஜீவனே கொடுக்குறேன், நியாயபரத்தை முடிக்கிறேன். நான் எழுதுனது நான் தான் முடிக்க போகிறேன். நியாயபரத்தை முடிக்கிறேன். இனி நியாயபரத்தை பற்றி நினைக்காதீங்கன்றார். அல்லேலூயா. நான் தான் இன்றைக்கி எல்லாமே, நான் தான், என்னுடைய அன்பு தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதை பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சரி, 11 வாசிக்கலாம், 10 வாசிக்கலாம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது. அல்லேலூயா சொல்லுவோமா. என்னவா அந்த இந்து ஜனத்தார் அவர்களை தேவையானது என்ன பண்ணாங்க? ஏற்றி விட்டார்கள். எல்லாம் பலி செலுத்தின இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட இறைச்சி இருக்கலாம், ஆகாரங்கள் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? பவுல் கொடுக்குறாங்க. நான் சொன்னாரா? வேதம் அதை மறைக்குதா? இல்லையே. அதெல்லாம் பவுல் என்ன பண்ணுறாரு? ஆசையாக வாங்கிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஐயோ நாங்கள் வந்துட்டோம், ஏதோ அவசரத்துக்கு வந்துட்டோம், ஏதோ கப்பல் கரையில் வந்துச்சு, ஏதோ அவசரத்தில் ஏதோ சாப்பிட்டோம், கொடுத்துட்டோம், நாங்கள் சாப்பிட்டோம், போதும், இது மாதிரி நீங்கள் கொடுத்து நாங்கள் வாங்கக்கூடாது, வாங்கின தீட்டுன்னு சொன்னாரா? அல்லேலூயா சொல்லுமா. கண் திறக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆமாம், கொடுக்குறதெல்லாம் வாங்கி என்ன பண்ணார்? வாங்கிக்கினார். அப்போ பவுல் பரிசுத்தமானவர். அவருக்கு தெரியாதா? நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது. அல்லேலூயா. ஒன்று நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவர் எழுதின நிறுவனம் 1 கொரிந்தியர் சொல்லி என்ன பண்ண நேரம் இருக்காது. சுருக்கு மாதிரி. ஆகையினாலே ஆதியாகமம் மல்கியா வரைக்கும் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அதில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நிருபத்தில் வாழ்கிற நமக்குரியது. நல்லா புரிஞ்சுங்க. நிருபங்கள் நம்ம உலகத்தில் இருக்கும்போது நமக்கும் தான் எழுதப்பட்டது. இப்போ நமக்கல்ல. அதான் நான் சொல்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா நாம் தான் கொடுக்குறோம் சுவிசேஷ புத்தகத்தை. யோவான் கொடுக்குறோம், மார்க்கு கொடுக்குறோம், மத்தேயு கொடுக்குறோம், லூக்கா கொடுக்குறோம். ஏன்? உலகத்தாக இருக்காது. ஆவியார் என்ன பண்ணார்? 3 பிரிக்கிறார். எப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படியே பிரிக்கிறார் புத்தகத்தை. யூதர்களுக்கு மல்கியா வரைக்கும், மார்க்கு அந்த 4 சுவிசேஷம் உலகத்தாருக்கு, மீதி எல்லாம் யாருக்கு? சபைக்கு, அவருடைய திருச்சபைக்கு, அவருடைய அவயமாக இருக்கிற மக்களுக்கு. அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த 4 சுவிசேஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படாத அவர்களுக்கும் புரியுது.
யூதர்கள் ரட்சிக்கப்படாத யூதர்கள் இருக்கிறாங்களே நிறைய 90% இருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ சொல்லிட்டு வராங்களாம். இப்போ எதை சொல்லிட்டு வராங்க? அந்த சுவிசேஷத்தை இப்பொழுதும் சொல்லி கொண்டு வரார்கள் என்று சில சம்பவங்களை நாம் பார்க்குறோம். நிருபத்தை அவங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிருபத்தை கொண்டு உலகத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாராவது சுவிசேஷத்தை நமக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாம் தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. எப்படி புரிந்து பிரித்து பார்க்க வேண்டும். ஆனால் யூதருக்காக எழுதப்பட்டதல்ல. யூதர்கள் மத்தியிலே வாழ்ந்ததினாலே, யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார். அது அந்த காலம் வரையிலும், மரிக்கும் வரையிலும், உயிர் தெழுதல் வரைக்கும் யூதருடைய பிரசங்கமாக இருந்தது. எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ, அவர் பரிசுத்தவான்களை எழுப்பினார், எழுத வைத்தார். அந்த சுவிசேஷம் அப்படியே உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டு அதில் ஒழுக்கங்களை, சத்தியங்களை, அந்த போதனைகளை நாம் கேட்டு நிருபத்தில் அது நிறைவேற்ற வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகிற அதிகாரத்தை சுவிசேஷத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும். அதனால் சுவிசேஷம் யாருக்கு? புறஜாதிகளுக்கு, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. அது ரட்சிக்கப்படாத யூதனுக்கும் தான். அது இப்போ என்னன்னா புரிஞ்சுக்கணும். யூதனுக்கும் இல்லையான்னா யூதனுக்கும் இருக்குது. அவன் ரட்சிக்கப்படாதுன்னு தான் அவனுக்கும் இருக்குது. அவனுக்காக எழுதப்பட்டதல்லன்னு சொல்ல வரேன். தேவன் எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ உலகத்தாருக்காக எழுதப்பட்டது. உலக மக்களுக்காக அன்று இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பிரசங்கத்தை வைத்தார். உலக மக்களுக்கு எழுதினார். அதுக்கு ஆவியார் என்ன பண்ணார்? தேவன் என்ன பண்ண? ஆவியானர் கொண்டு 4 பரிசுத்தவான்களை எழுதி உலகத்துக்கு கொடுத்தார். உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது 4 சுவிசேஷம். அல்லேலூயா. அதனால் அந்த சுவிசேஷத்தை நாம் நிறைவேற்றினோம். நிருபத்துக்குள்ளாக வந்திருக்கணும். கிறிஸ்துக்குள்ளாக 5:40 நமக்கெல்லாம் தெரியல இல்லையா? அதில் நம்ம நிறைவேற்றிட்டோம் இல்லையா? இப்போ போய் வாசிக்கலாமா? அது சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா. இப்போ நம்ம தான் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ யாருக்கு உரியது? நமக்குரியது. நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். இதெல்லாம் செய்கிறோம் ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்போ உலகத்தாரெலாம் இதெல்லாம் செய்கிறவங்க, அவங்களுக்கு இதை சொல்லணும், இதை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நிறுவனத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நிர்மமாக வாழறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நியாயப்பிரமாணத்தின் காலத்தை நாம் என்ன பண்ணுறது? கடைபிடிக்கக்கூடாது. நமக்குள்ளே எந்த தீட்டும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சரீர தீட்டாக இருந்தாலும் ஒருத்தர் பாரு, எனக்கு அந்த தீட்டு இந்த தீட்டு, அதனால் தான் சவிகாரில் உடம்பு சரியில்லை. இதெல்லாம் கிறிஸ்துவின் பெருமானத்தில் கிடையாது. சுத்தமாக ரத்தத்தால் கழுவிட்டார். எல்லாத்தையும் பாவங்களை எல்லாம் கழுவிட்டார். சாபத்தை எல்லாம் கழுவிட்டார். தீட்டெல்லாம் கழுவிட்டார். ரத்தத்தால் கழுவிட்டார். அப்படியே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டில் நிருபத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். சபைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டார். சபையார் கிறிஸ்துக்குள்ளாய் கொண்டு வந்து கொடுத்துட்டார். ஆபிரகாம் தேவன், பரலோக தேவன் என்ன பண்ணார்? ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தார், தேவன் என்னென்ன ஆசீர்வாதம் கொடுத்தார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்து அப்படியே கிறிஸ்தின் வழியாகனா திருச்சபைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குரியது. அல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதையாக இருந்து ஞானமாய் நடந்து, அன்பு தான் யாரையும் நம் முகம் கோணாமல் நடத்திக்கிட்டு அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் என்றால், சிரித்து மகிழ்வோம் என்றால், இந்த கிறிஸ்மஸ் வரும்பாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க? கலகலா கலகலன்னு வாழணும். கத்த ஸ்தோத்திரம். அதனால் நீ கொடுக்கணுன்னா, அவங்க வாங்கினா அவங்க கொடுத்து நீ வாங்கிக்க. ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் படைக்கப்பட்ட இடத்துல தேடிக்கொண்டு சொன்னேன், இங்கே வேணாங்க, நீங்கள் சோறு போட்டாங்க, பன்னு கொடுத்தாங்க, காப்பி கொடுத்தாங்க, அங்கே போய் நம்ம யாராவது போவாங்களா? புதுக்கார் யாருன்னா போவாங்களா? ஆண்டவர் பிள்ளைங்க குண்டாயத்துக்கு போனால் என்ன நிலைமை? அதோட கேவலம் எதுவுமே இல்லையே. எடுத்துன்னு போக மாட்டாங்க யாருமே. நம்ம வீட்டை தேடி வந்துடுச்சுனாக்கா, ஐயோ அகின்னு வாசல்லேன்னு நில்லுங்கம்மா, நீங்கள்லாம் வரக்கூடாது உள்ள. அதுமாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிறது நான் கேள்விப்பட்டுக்கிறேன் காதால். அதனால தான் நான் சொல்கிறேன், சும்மா சொல்ல. சில பேர் நம்ம சபையில் கூட அதுமாரி வாழ்ந்துருக்கலாம் தெரியாதனால.
இன்னும் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி, ஐயோ ஐயோ இதுயா எத்தனை வர நாங்கள் சாப்பிடக்கூடாது, தொடக்கூட கூடாது, இன்னும் கண்ணால் கூட பார்க்கக்கூடாது. சத்தியத்தில் என்னமோ ஊறி தலைச்சி வந்த மாதிரி சொல்லுவோம். லேவியர் புத்தகத்துக்கு வரலாம், படிக்கலாம், அது முடிச்சுட்டு ஜாம் பண்ணலாம். 19 அதிகாரம் எடுத்துக்கலாம். எடுத்துனீங்களா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முப்பத்தி 34 வாசிக்கலாம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடு தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிடம் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் முதல்ல எப்படி நீங்கள் மட்டும் யார் கிறிஸ்தவங்களான்னு கேட்குற ஆண்டவர். நீங்களும் யார் முதல்ல ரட்சிக்கப்படுறதுனால இந்துக்களாக இருந்தீர்களே. நீங்கள் இந்துக்களை என்ன பண்ணீங்க? நான் சொல்கிறேன் புரியுதுக்காக சொல்கிறேன். சும்மாத்திய நான் அப்பா இதே சொல்லிக்கிறாரு. இப்போ நம்ம சுவிசேஷம் வெளியே போய் சில ரட்சிக்கப்படாத கேட்குறாங்க. அல்லேலூயா. தப்பாக நினைக்கக்கூடாது. நான் புரியணுன்றதுக்காக நான் போதனை பண்ணுறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் அவங்க கொடுக்குற பிரச்சனத்தை நீங்கள் அதாவது உதாசீனப்படுத்தினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிப்பா. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் அங்கேருந்து தான் வந்தீங்க இங்கே. அதனால் உங்கள் அன்பை காட்டுங்கன்றார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார் எல்லாத்தையும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் புதிய ஏற்பாட்டில் வந்து ஞாபகத்தை கடைப்பிடிக்கிற காலத்தை மாற்றணும். கர்த்தர் தாமே உங்களை நடத்தினார், நடத்துவார், நடத்த போகிறார். அல்லேலூயா. அதில் ஜாக்கிரதையாங்க. நம்ம இதயம் தான் முக்கியம். இதயம் தான் தீட்டுப்படாத பார்த்துக்கணும். அல்லேலூயா. இந்த இதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா கேடுவதும் திருக்குள்ளதுமாக இருக்குது இல்லையா? இறைமையா புத்தகத்தில் சொல்லுவார் ஆண்டவர். அதனால் இருதயம் தான் தீட்டு தவிர கொடுக்குற பொருள் எந்த தீட்டும் கிடையாது. தேடி போனால் தீட்டு தவிர நம்மளை தேடி வந்தால் தீட்டு கிடையாது. அன்பது அல்லேலூயா. சொல்லுமா சுருக்கமாக சொல்லிட்டேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக தான் வந்தார்? அன்பை செலுத்த தான் வந்தார். அந்த அன்பை தான் பிதாவாகிய தேவன், அந்த அன்பு பரலோகத்துக்கு போகுது. நான் போவது நலமாயிருக்கும்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நம் இருதயத்தில் நமக்கு கொடுத்து விட்டார். அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் மகிமையின் ரகசியம் வேதம் சொல்லுது. அவர் இப்போ எங்கே இருக்கிறார் என்றால் ஆலயத்தில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அதை பற்றி இப்போ நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வாழ மாரி ஃப்ரீயாக லகுவாக சாந்தமாக அமைதியாக அப்படியே வாழ்ந்துட்டோம்னா ஒன்றுமே கிடையாது, பிரச்சனை கிடையாது. பேர் ஒன்றுமே கிடையாது. பயம் இருக்காது, திகில் இருக்காது, போராட்டம் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் இருக்காதுன்றேன். ஆண்டோட வார்த்தையை அழகாக பயன்படுத்தினு வாழ்க்கையில் அழகாக யூஸ் பண்ணினு அழகாக பயன்படுத்திக்கின்னு அழகாக வந்துட்டாக்கா கவலையே இருக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே எங்கள் பிதாவே, மனமகிழ்ச்சியான அற்புதமான காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தின் மகிமைக்காக உடைய வார்த்தைகள் எங்களை வெளிப்படுத்திற்காய் பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து நாம மாத்திரம் எங்கள் மத்தியில் மகிமைப்படும்படியாக தாழ்த்துக்கிறோம். வார்த்தை வாழ்க்கையிலே நிறைவேற நம்ம நோக்கி பார்க்கிறோம். கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.